ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே காசு கொடுத்து வந்ததுக்கு இங்கே பாருங்கள் பொம்மை மாடை வச்சு ஏமாத்துறாங்க. பொம்மை மாடு பின்னாடி வந்து மாட்டு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி வண்டி இருக்குது. இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாமல். ஒரிஜினல் மாடை வளர்க்குவாங்க ஜூவில். இல்லை இது எதுக்கு வச்சுருக்காங்க? ஜூனா வந்து ஏதாவது வித்தியாசமாக சிங்கம் புலின்னு வைக்கலாம், மாடு வச்சுருக்காங்க. அது இந்த இடத்துல எதுக்கு இந்த தொட்டி ஒரு கூடார மாதிரி கட்டி வைக்கணும் எனக்கு தெரியலையே, அது என்ன கான்செப்டுன்னு. இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. முன்னெல்லாம் ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது. குழந்தைகள் படை வருகிறது. அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு கூண்டுக்குள்ளேயும் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு வெளியே ஒரு குரங்கு கலாய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்கு. பாவம். இந்த ஜூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா யூஸ் ஆகுது பாருங்கள். அங்கே ஒரு கும்பல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த சைடு மொத்தம் ஒரு 3 டீமாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 டீமாக லவ்வர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஜோக் இல்லையா? இங்கே பாவம் இந்த குரங்கெல்லாம் வந்து கூண்டுக்குள்ளே வச்சு கொடுமை பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, வெளியே கூண்டுக்கு வெளியே வேறு ஒரு குரங்கு இருக்குது, கூண்டுக்குள்ளே வேறு ஒரு குரங்கு இருக்குது. இந்த கூண்டு என்ன காலியாக இருக்குது, எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு வெளியே இது இல்லாமல் சூழல் வைப்பாங்க. ஒரு வித்தியாசமான குரங்காக இருந்தால் பரவாயில்ல சூழல் வைக்கிறதுக்கு. நார்மலான குரங்கு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏற்காடு ரோட்டில் போனாலே இருக்கும் அதெல்லாம். பாவங்க அதை கூட்டு வந்து குட்டியூண்டு 10க்கு 10 ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இல்லை நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் இந்த குரங்குக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரங்கு வேணால் கொஞ்சம் லைட்டாக பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. என்ன வித்தியாசமாக தான் இருக்குன்னு தெரியல. மூஞ்சி நான் கூட குரங்கு மஞ்சள் கலரில் இருக்குன்னு நினச்சேன். மஞ்சத்தூள் மூஞ்சில் போட்டு வச்சுருக்காங்களாட்டிக்குதுங்க, அதனால் மஞ்சள் கலரில் இருக்குது. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதனால் மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த குரங்கோட கூண்டில். இந்த பெயிண்டிங் பாருங்கள், இந்த பெயிண்டிங்கும் நல்லாயிருக்கு இந்த ஜூவில். இந்த சைடு ஒரு பெயிண்டிங் இருக்குது, அந்த சைடு வந்து பட்டர்ஃப்ளை பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அதை காட்டுற பாருங்களேன். இன்றைக்கின்னு பார்த்து செருப்பு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பெயிண்டிங். இது அப்படியே சென்டர்லன்னு எடுத்திங்கன்னா அப்படியே உங்கள் பின்னாடி வந்து ரக்கா இருக்க மாதிரியே தெரியும். இந்த குரங்கோட நிலைமை நினச்சா தான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது உள்ள. மயில் தொகையை விரிச்சிட்டு இருக்குங்க. மழை எது பெய்யுமா? இங்கேயும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு மஞ்சத்தூளாக போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. பாருங்கள், வெள்ளை கலர் மயில் வந்து மஞ்சள் கலர் மயிலாக தெரியுது இன்றைக்கி. இந்த கம்பி தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஏன்டா எல்லா இதுலேயும் மஞ்சத்தூளை போட்டு வச்சு மஞ்சள் கலர் லைக் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வந்து கிளி இருக்குது இல்லை இந்த கூண்டுக்குள்ளே. ஒரு 4 கிளி இருக்குது இந்த கூண்டுக்குள்ளே. இங்கே வந்து என்னது, இது என்னது, காக்டெயில். ஒரு 4 பறவை கூண்டு இருக்குங்க. 4 பறவை கூண்டுலேயும் உள்ள 4 பறவை தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றுத்தையுமே காணோம். என்னடா இது, இதுக்குள்ளே மைனாவா? இதுக்குள்ளே அந்த மூலையில் வந்து ஏதோ ஒன்று இருக்குங்க குட்டியாக. காடை சைஸில் தான் இருக்குது. நீர் பறவையா? நிறப்பறவையா? அருமையா பரமா. நிறப்பறவை ஒரு பறவை கேள்விப்படுறேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரட்லாம் இருக்குங்க, குட்டி குட்டி பேரட்லாம் நிறையா இருக்குது இதுக்குள்ளே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய வச்சுருக்காங்கடா, பரவாயில்லையே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவே இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்லாம் வரப்போ இந்த ஏரியாவே கிடையாது, இப்போ தான் இந்த ஏரியாவை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 நரி பர்றா ஒட்டேரி நரி பேரில் எழுதுங்க. பரவாயில்லையே. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் புதுசாக கட்டி ஏதோ பண்ணியிருக்காங்க புதுசாக டிஃப்ரெண்ட்டாக. இங்கே என்ன ஒரு பொந்து இருக்குது, நரி வந்து தங்குற இட மாட்டேங்குது. நரி பாருங்கள், குட்டி ஊண்டு நரி அங்கே இருக்குது. பரவாயில்லைங்க. நம்ம ஒரு ஜூ வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 2 விலங்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அந்த 2 விலங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நரி, குட்டி ஊண்டு நரி தான். அந்த பக்கமும் நரி தான், அது வேறு வகையான நரின்னு நினைக்கிறேன். எங்கே நரி வெளியே வந்தால் மூஞ்சை காட்டலாம்னு பார்த்தா அவங்க ஒரு பாருங்கள். நம்ம வீட்டு நாய் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குட்டி சைஸ் நாயுமே இருக்குது. மாட்டினா வந்து குதறி எடுத்துடும். குட்டியும் இருக்குங்க, ரொம்ப குட்டியா. ஃப்ரெண்ட்ஸ், நரியெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் எங்கள் ஊரில் லோக்கல் ஃபெஸ்டிவலில் நரி போய் மலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து நரியெல்லாம் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயம் நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இப்போது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். அதெல்லாம் மேக்ஸிமம் இல்லை. ஆமாம், இப்போ மேக்ஸிமம் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதை பிரச்சனைன்னு தெரில. மாமா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த ஊர் ஃபங்க்ஷன்னாலே நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க. அதுக்குன்னே ஒரு நாள் போவாங்க. ஆமாம், அதுக்குன்னே ஒரு நாள் போய் கரடுல போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. மலை மேலே, குட்டி மலை மேலே போய், கரடுனா குட்டி மலைங்க, குட்டி மலை மேலே போய் பிடிச்சிட்டு வருவாங்க. நிறைய பிடிச்சிட்டு வந்து அது கழுத்தில் கயிறை போட்டு கட்டி இழுத்து கொடுமை பண்ணிருப்பாங்க. ஓடும், அது பாட்டுக்கு ஓடும், பிடிச்சிருத்து தரன்னு எங்கே ஓடுறவா அப்படின்னு சொல்லி திரும்ப எடுப்பாங்க. இந்த ஏரியா வந்து காலியாக இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. நிறைய இருக்குன்னு போர்டு போட்டிருக்கு, அது உள்ளே தூங்குதா, அதுக்குள்ளே என்ன இருக்கான்னு எனக்கு தெரியும். இல்லை காணுமே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வந்து நிறைய இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் மறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி நிறைய கூப்பிடணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த விலாகில் நிறைய உள்ளே பூச்சினா வந்து அது பாட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பெங்கால் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான் இதுக்குள்ளே பாருங்கள். இந்த போர்டில் இருக்குல்ல, இந்த ஃபாக்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கான். ஆனால் வந்து நிறைய வந்து வெளியே தெரில. அவன் சின்ன பசங்களை ஏமாந்து போயிட்டாங்க, பார்க்காம போயிட்டுருக்காங்க. இந்த 2 இடம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க, கொஞ்சம் நல்லா தான் கட்டியிருக்காங்க, நீட்டாக இருக்குது பார்க்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து இந்த ஜூக்கு வந்து வந்துட்டுருக்கேன். இப்போ 2 வருஷம் தான் வரல. அந்த கேப்பில் வந்து இந்த இடம் வந்து கட்டியிருக்காங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எதுவுமே இல்லை, எதுவுமே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கொக்கு அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒத்த காலில் நின்றுருக்கு பாருங்கள். ஒரே காலில் தான் நிற்குது அந்த கொக்கு. நாங்கள் மேலே ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே என்ன கம்மியாக தாங்க மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த குழந்தைங்களும் போய் இந்த புலி பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த குரங்கு வந்து ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஃபேமிலியில் இருக்க ஒரு குரங்கு மட்டும் தனியாக பிரித்து வெளியே வச்சுட்டாங்க. பாவங்க அது வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அது என்னையும் உள்ளியாக கூட போட்டிருந்தேன், நான் ஃபேமிலியோட இருப்பேன். இங்கே வந்து ஒரு 3 கொக்கு தான் இருக்குது. அதான் நின்றுட்டே தூங்குது. விலங்குகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருக்காங்க இந்த பார்க்கில். எவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ குழந்தைங்க வராங்க, பாவம் அவங்களெலாம் கொஞ்சம் நிறையா வச்சாவது கொஞ்சம் பார்த்து ரசிப்பாங்க. அவங்களே ஜாலியாக இருப்பாங்க. கம்மியாக இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே இல்லவே 4 தான் இருக்குது. இங்கே ஒன்று, இந்த அந்த மூலையில் ஒன்று, அப்புறம் மரத்து மேலே ஒன்று இருந்துச்சு, அப்புறம் இங்கே 2 இருக்குது. அவ்வளோதாங்க இருக்குது. 6 தான் மொத்தமாக. பறக்க மாட்டேங்குது. ஒருவேளை இந்த கூண்டுக்குள்ளே இவ்வளோ தான் வைக்கணும்னு தான் லிமிட் இருக்குமோன்னு தெரில. இல்லை, முன்னெல்லாம் கூட நிறையா இருந்துச்சு. மேலே ஒன்று இருக்குது. 6 7 தாங்க இருக்குது இந்த கூண்டுக்குள்ளே. 7 பறவைகள் வந்து கொக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த கூண்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக வந்து வச்சுருக்காங்க. இது அவ்வளோ ஒன்றும் பெரிய ஜூவில் இதெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து மீன் பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க புதுசாக. பர்றான், இதெல்லாம் வந்து புதுசுங்க. இதெல்லாம் வந்து இல்லவே இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க. பரவாயில்லையே. குறும்படி ஜூ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குங்க குட்டியாக. கபீஷ் பாருங்க எவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்காங்க. கபீஷ் இந்த ஃபிஷ் பேர். இந்த ஃபிஷ் பேர்லாம் வைக்கல. பரவாயில்லையே, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த மீன்லாம். பாருங்கள் தொட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி தான் வீட்டில் வைக்கிறாங்க. தொட்டி எவ்வளோ, இந்த தொட்டி பாருங்கள். வாவ், புகையெல்லாம் வருதுங்க. வந்ததுக்கு இது ஒன்று ஒரு பெரிய விஷயம் பாருங்க. புகையெல்லாம் வருது ஃபுல்லாக. குட்டி குழந்தைங்களாம் வந்துட்டாங்க உள்ள.
இங்கே பாருங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ்ஷாக இதான் சொல்லுவாங்க. எல்லாம் சின்ன வயசில் வாங்கி வளர்த்தணும் ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் வாங்கினா 2 நாள் வந்து செத்து போயிடும் அப்படின்னா. நாங்கள் வளர்த்துறப்ப செத்துருவோம். இவங்க எப்படின்னு தெரியும். இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே வந்து புதுசுங்க. இங்கே பாருங்கள் ஒரு கொட்டாய் மாதிரி புதுசாக போட்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஏசி அந்த பக்கம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குன்னா கண்ணெல்லாம் இப்படி ஆகி போச்சு. வெயிலில் வந்து வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க இந்த ஏரியாவில். இந்த ஏரியா வந்து புதுசுங்க. இந்த வந்து மீன் பண்ணையே புதுசாக வச்சுருக்காங்க குறும்படி சூழல். இப்போ தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். கொடுக்குற 50 ரூபாய்க்கு இது ஆனால் ஒர்த்து. ஒருத்தர் உள்ள ஒரு 4 தொட்டி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. இப்படி போய் இப்படி வந்துட்டு 2 நிமிஷத்தில் கலர் கலராக மீன் இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் என்ன 2 நிமிஷம் பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆமாம், குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, ரொம்ப சவுண்டாக. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஃபுல்லாக குழந்தைங்களாம் தான் இருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டு மயில். அவங்ககிட்ட சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லி ஹாய் சொல்ல சொல்லி எல்லாம் ஒரு கும்பலே கத்தும் ஹாயின்னு. அவங்க மிஸ் பிடிச்சி அடிக்கும். இதுக்கு அவங்களுக்கு இந்த வர்றான் அவங்க நாளைக்கு யூடியூப்பில் போடுவோம். அவங்க அப்பா மாட்டியாட்டா பதில் சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூண்டுலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அதோட. ஆமாம், ஏதோ ஜூவில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருச்சா, நோய் வந்துச்சான்னு தெரியல. பறவை காய்ச்சல் ஒரு 3-4 மாதம் வந்து பரவிட்டு இருந்துச்சு. பறவை காய்ச்சல் மஞ்சத்தூள் போட்டால் சரியாயிருமா? நம்ம இது இப்படிதான். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே இருக்க வெள்ளை கலர் மயிலாம் பார்த்தா மஞ்சள் கலர் மயிலாக தெரியுது பாருங்கள். ஃபுல்லெல்லாம் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீகாக் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மயில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உண்மையான நாட்டு மயில். அது என்னடா யாரோ உருவாக்குனாங்களா? நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி மாதிரி. நாட்டுக்கோழி அப்படின்னு நம்ம கலரில் இருக்குது. பிராய்லர் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அந்த மாதிரி அது பிராய்லர் மயில், நாட்டு மயில். ஏதோ சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணுறாங்க. நாங்கள் தான் கேமரா எடுத்து வராமல் ஃபோனை போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம்.